விவசாய பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். அதாவது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விவசாய அமைப்புகளைச் சார்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். குறிப்பாக இந்த கோவை மாவட்டம் மற்றும் மாவட்ட எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் பிரச்சனை, அதேபோன்று விவசாயத்திற்கான இந்த இடுபொருட்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தான பல்வேறு விவாதங்களானது அந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சார்ந்த பிரதிநிதிகள் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், இதற்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் தேர்தல் வாக்குறுதியின் போது பயிர்க்கடன் எந்த விதமான ஒரு காரணங்களும் இல்லாமல் இந்த பயிர்க்கடனானது தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறியிருந்தார்கள். அந்த தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் சற்று காத்திருங்கள் என்று கூறியவுடன் அவர்கள் உடனடியாக எழுந்து முழக்கங்கள் எழுப்பியபடியே மாவட்ட ஆட்சியருடைய அந்த இருக்கைக்கு முன்பாக தரையில் அமர்ந்து கடுமையான கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தினால் அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டதை அடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய அமைப்பினரை வெளியேறுமாறு அறிவுறுத்தினார்கள். அப்பொழுது வெளியேறிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறிக் கொண்டிருந்த விவசாயிகளை காவல்துறையினர் வேகமாக வெளியேறுமாறு கூறவே அவர்கள் அங்கிருந்து அதிக கோபத்துடன் வெளியேறி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அந்த வளாகத்திலேயே மீண்டும் தரையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல், பரபரப்பான ஒரு சூழலானது உருவானது. உடனடியாக தமிழக அரசு இந்த பயிர்க்கடனை ரத்து செய்ய வேண்டும், பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதோடு எந்த விதமான நிபந்தனை விதிக்கக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். உடனடியாக தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே, குறிப்பாக அந்த கூட்டத்திலேயே விவசாயிகள் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் என்பது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழலை எட்டியது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருண்.